இறைவானியர்களுக்கு வணக்கம். இந்த 2026 எண் என்னென்ன பலன்களை தரப்போகுது, பலன்களை தரப்போகுது. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, இந்த 3 அப்படிங்கிற இந்த எண்ல பிறந்த இந்த 3 அப்படிங்கிற தேதியினுடைய தொடர்ச்சி எண்ல பிறந்தவங்களுக்கான இந்த வருஷத்துக்கான பலன்கள் எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க சிறப்பு விருந்தினர், ஃபாதர் ஆஃப் ஃபார்மட் நியூமராலஜி டாக்டர் மகாதன் சேகர் ராஜா ஐயா அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. அதாவது ஜோதிட துறையில குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, இந்த எண் கணித ஜோதிடத்துல நீங்க சொல்லக்கூடிய இந்த எண் அப்படிங்கிறது, இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது என்னென்ன மாற்றங்களை இயல்பாவே நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து அதை பயனடைஞ்சவங்க பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்ப இப்ப பார்த்துட்டு இருக்கவங்களுமே ஐயா இந்த 3 அப்படிங்கிற தேதியில குறிப்பா அதை தொடர்ச்சியா பிறந்தவங்களுக்கான பலன்களை என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறதா காத்துட்டு இருக்காங்க. இந்த 3 அப்படிங்கிற தேதி அதனுடைய தொடர்ச்சியில பிறந்தவங்களுக்கான 2026க்கான பலன்கள் என்னென்ன சார்? கண்டிப்பாக சொல்லப்படும். ஏன்னா அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். 3, 12, 21, 30 இந்த தேதி பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எந்த வகையில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது, எந்த வகையில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு நாம் அதை பற்றி தான் பேச போகிறோம். பொதுவாக ஒரு ஆண்டு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஆண்டு வருது. அந்த ஆண்டுக்குள்ளே அந்த நம்பர், அந்த ஆண்டில் வர நம்பரு, அந்த நம்பரே பவர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த நம்பரே ஒன்றோட ஒன்று கனெக்டிவிட்டியாக இருக்கணும். நட்பு எண்ணாக இருக்கணும். பவர்ஃபுல்லான நம்பர் இருக்கணும். அந்த எண்ணே காம்ப்ளிகேட்டடாகவோ கான்ட்ரவர்சியாவோ பவர்லெஸ்ஸாவோ இருந்தால் அது அவங்கள அந்த ஆண்டு முழுவதுமே நம்ம பல போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆமாம், அதெல்லாம் இப்போ 2000 ஒரு வருஷம் முத பிறந்தது. பல போராட்டத்தை எல்லாம் உலகம் ஃபுல்லாக சந்தித்தோம். ஆமாம், அதெல்லாம் கொண்டு போய் விட்டுரும். அது வெறும் 2000 பிறந்தது பாருங்கள், அது கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா அது ஃபுல்லாக பேலன்ஸ் லெஸ்ஸு, பவர் லெஸ்ஸு இருந்துச்சு. ஏன் உலகமே அழிஞ்சுன்னு கூட சொன்னாங்க. ஆமாம் சொன்னாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. காரணம் அதனால் அது மாதிரி சூழ்நிலைலாம் வந்துடும். ஒரு உதாரணம் தான் சொன்னேன். உடனே அங்கே போயிடாதீங்க எல்லோரும், இங்கேயே இருங்க. நம்ம 2026க்கு வந்துட்டோம். 26 வருஷம் தாண்டிட்டோம். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருஷம் இருக்குது பாருங்கள். அந்த வருஷம் ஒருத்தருடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. அதுதான் தீர்மானிக்குது. தேதியும் மாதமும் தீர்மானித்தா கூட வருஷம் லைஃப் ஃபுல்லாக அதுதான் நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும் ஒவ்வொரு மனிதனுக்கும். இந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம ஃபார்மல் நியூமராலஜினுடைய தகவலை புதுசாக கொடுக்குறது ஆராய்ச்சி பண்ணி. ஏன்னா ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா ராசி நட்சத்திரம் உள்ளே போயிடும். அதுக்குள்ளே போயிட்டு அதுக்கு தசாபத்தி போயிட்டு அப்புறம் லக்னத்தை பார்த்துட்டு அதுக்குள்ளே போகிறோம். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அல்டிமேட்டாக எதுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்குது, அவங்களே அதை பார்த்தா கூட கடைசியில் நம்பரை பார்த்து தான் முடிச்சு அந்த 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 ப்ரோக்ராமே நம்பரில் சொல்லி தான் முடிக்க போகிறாங்க. நம்ம அதே வெறும் நியூமரிக்கல் வெறும் நம்பர்லேயே போயிட்டுருக்குறோம். அதில் நம்ம டச் பண்ணல. அதை நமக்கு தெரிஞ்சால் கூட அதில் போகலை. ஏன்னா அதை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதை சொல்கிறதுக்கு தான் ஆள் வேணும். அவங்க அதை தொட்டால் கூட இதை தொடுவாங்க. நம்ம இதை தொட்டால் கூட அதை தொடக்கூடாதுன்னு இல்லை, தொடலாம், தேவைக்கு தொடலாம். ஆனால் இப்போ நம்ம பண்ணுற ப்ரோக்ராம் தொடரதில்லை. ரைட்டு. அப்போ இந்த வருஷத்தில் 2021 வருஷத்தில் 3, 12, 21, 30ஆம் தேதி உள்ளவங்களுக்கு எந்த வகையில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது, இந்த ஆண்டு அவங்களுக்கு எந்த வகையில் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகுதுங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம். ரைட். எப்படி இருக்க போது சொல்கிறோம். இந்த ஆண்டு பார்த்திங்கனாக்கா முதல்ல ஒரு ஒரு 3-4 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். ஸ்லோவாக போகும். அதுக்காக ஆப்போசிட்டில் எதுவும் நடந்துடாது. ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா இது நட்பு என்ன தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஸ்லோவாக வேலை செய்யும். ஒரு ஏப்ரல் அப்படி செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டாப் கியர் போட்ட மாதிரி ஃபுல்லாக லைஃப் அந்த ஆண்டு முழுவதுமே ஃபஸ்ட் கிளாஸ் லைஃப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு பிரச்சனை இருக்காது. அந்த மார்ச் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஏப்ரல் செகண்ட் ஹாஃப்லேருந்து அதான் 15க்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா லைஃப்பில் நல்லா டாப் கியரை போட்டு போகிற மாதிரி லைஃப்பில் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட லைஃப் பாசிட்டிவாகவே நடக்கும். என்னென்னலாம் நடக்கும் அது தேவைக்கிறது. அதுதானே எதிர்பார்த்துட்ருக்குறீங்க. இந்த இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறவங்களாம் பாருங்கள், பிஸ்னஸில் இந்த ஆண்டு அவங்க எந்த இன்ஸ்டியூட் நடத்திட்டுருக்காங்களோ ரெகக்னைஸே கிடைக்காம இருந்த இன்ஸ்டியூட் எல்லாம்
இந்த 2026ஆம் ஆண்டு இந்த தேதி பிறந்தவங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைக்கும். ஏன்னா அவங்க அதுக்கு தானே காத்துட்ருக்குறாங்க. ஒரு இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்கனாக்கா ரெகக்னைஸ் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஏன்னா அந்த இன்ஸ்டியூட்டுக்கு ரெகக்னைஸ் கிடைக்கிறதுங்கும் போது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேர்ந்து தானே கிடைக்கும். ரொம்ப முக்கியம். அது லைஃபினுடைய அடுத்த கட்டத்துக்கு அவங்கள கொண்டு போவோம் இல்லைங்களா? ஸோ இன்ஸ்டியூட் நடத்துகிற அவ்வளோ பேருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கும். வித் ரெகக்னைஸு கண்டிப்பாக உங்களை தேடி கிடைக்க போகுது. அடுத்து கெரியரில் இருக்கிறீங்க. இந்த கெரியரில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு இருந்தீங்க பாருங்கள். பல ஆண்டுகளாக காத்துட்டு இருந்தீங்க. குறைஞ்சது ஒரு 7-8 வருஷம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக காத்துட்ருப்பீங்க. இந்த 7-8 வருஷம் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணல. அங்கேயே நின்ன இடத்துல தான் நிற்கிறீங்க. கெரியரில் ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் சப்போர்ட்டும் இல்லை. எங்கே நின்னீங்களோ அந்த இடத்துல தான் இருக்கிறீங்க. ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரைக்கும் நீங்கள் பார்க்காம போயிட்டுருக்கிறீங்க. இந்த ஆண்டு கெரியரு உங்களுக்கு வித்து ப்ரமோஷன், சில பேருக்கு டபுள் ப்ரமோஷன் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை, படுறதுக்கு இல்லை. சில பேருக்கு அந்த கெரியரே வேறு லெவலில் சுவிட்ச் ஓவர் ஆயிரும். நீங்கள் எதிர்பார்த்ததுலேருந்து சும்மா மிடில் இருந்திருப்பீங்க, அப்படியே 2 அப்பரில் போயிடுவீங்க. அவ்வளோ பெரிய போஸ்ட்டில் சடனாக சம்மந்தமே இல்லாமல் போயிடுவீங்க. ஆமாம், மேனேஜர்னு இருப்பீங்க. மேனேஜருக்கு அப்புறம் நடுவில் 3-4 போஸ்ட் இருக்குது. நேராக விபி கூட ஆயிடலாம். என்னங்க இவ்வளோ பெருசுலாம் சொல்கிறீங்க? நான் சொல்லலை, உங்களுக்கு வரும். ஏன்னா 8 வருஷம் நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்க. அது அப்பவுமே வந்தாக்கா அது அது கரெக்டாக எப்போ வந்துடுன்னு சொல்ல முடியாது. இப்போ வர நேரத்தில் வருது, அது கரெக்டாக வருது. அது என்னமோ ஒரு ஜம்ப் பண்ண மாதிரி வரும், நடந்தே ஆகும். அதை நீங்கள் சந்திக்க தான் போகிறீங்க. அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ தான் போகிறீங்க. ஆமாம், இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டீங்க. கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலனை உண்மையிலே நீங்கள் அனுபவிக்கலை. இப்போ தான் அது கிடைக்க போகுது. இப்போ தான் அனுபவிக்க போகிறீங்க. சந்தோஷம், உங்களை கட்டுக்கடங்காத சந்தோஷத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகுது. மன மகிழ்ச்சியோடு காத்துட்ருங்க. சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வேறு என்ன செய்ய போகுது? நல்லா செய்ய போகுது. வேறு லெவலில் கொடுக்க போகுது. ஏன்னா நீங்கள் உண்மையிலே பிஸ்னஸ் பண்ணவங்களும் கண்டிப்பாக ஒரு 7-8 ஆண்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறீங்க. டெபிட்டில் தான் உங்களுக்கு பிஸ்னஸே போயிருக்குன்னே சொல்லலாம். எடுத்து பாருங்க, சொல்லுவீங்க நீங்களே, வெளியே சொல்ல முடியாது. ஆமாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க சொல்லிகிட்டே இருக்க போகிறாங்க, நான் பண்ணுற பிஸ்னஸ் இப்படி இருக்குன்ட்டு. சொல்ல மாட்டாங்க, சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாக்கா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடுவோம், நம்ம ஜெயிச்சிடுவோன்ட்டு. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை வெளியே சொல்ல முடியாது. ஒரு சில பேர் சொல்கிறாங்கன்னா அவங்களால சொல்ல முடியாமல் அன்பேரபிள் கண்டிஷனில் வரவங்க சொல்லுவாங்க. அதர்வைஸ் இந்த தேதி உள்ளவங்க சொல்ல மாட்டாங்க. அதை அப்படி வந்தால் கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களை சொல்ல விடாது, தப்பிக்க வச்சிடும். ரிலீவ் ஆகிடுவீங்க. டோட்டலாக அதுலேருந்து ரிலீஃப் ஆகிட்டு அடுத்த கட்டத்து பிஸ்னஸில் யூனிக்காக உள்ள ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அந்த பிஸ்னஸில் உங்கள் லைஃபினுடைய உயரத்தை இப்போ பார்க்க போகிறீங்க. அந்த உயரத்தை இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகுது. அது அடுத்த தலைமுறைக்கே உங்களை கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு கொடுக்கும். கவலையே படாதீங்க. இதுக்காக தான் நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க. அது இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்க போகுது, கிடைக்க போகுது. எதிர்பார்த்துட்டு இருக்கிறது தகுந்த மாதிரி நடக்க போகுது. அடுத்ததாக புதுசாக நம்ம காரு வழக்கமாக எல்லோரும் எதிர்பார்க்குறது தானுங்க. என்னங்க கார் இன்றைக்கெல்லாம் வாங்குறதெல்லாம் பெரிய இதுவா? வேர்ல்டு நான் உலகம் ஃபுல்லாக சுற்றிருக்கேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உலகம் ஃபுல்லாக கார் வச்சுருந்தா தான் பெரிய ஆள் அப்படிலாம் பாட்டே கிடையாது. அது ஒரு நேரத்தில் இருந்தது. எப்போது ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி கார் இருந்ததுக்கா பணக்காரங்கன்ட்டு. கார் எல்லோரும் கார் வச்சுக்கலாம் அப்படிங்கிற நிலைமையை நம்ம எப்போ வேர்ல்டை திரும்பி பார்க்க வச்சோன்னு கேட்டிங்கன்னா, நமக்கும் வெளிநாடு மேலை நாடுகளுக்கு என்ன ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது அதுக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வீட்டுக்கு கார் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் கார் இருக்கும். நம்மக்கிட்ட இல்லாமல் இருந்தது. ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்லேயும் ஒரு காரு அப்படின்னு இல்லை, அவங்க தான் ஒரு கார் 2 கார் வச்சுருப்பாங்க. நாங்கள் 4 கார் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. ஆமாம், ஒரு வீட்டில் நீங்கள் 4 பேர் இருந்தால் 4 பேருக்கு ஆளுக்கு ஒரு காரு. அதை தாண்டி போய்ட்டோம். அதனால தான் நமக்கு வல்லரசுங்கிற இதை அந்த அங்கீகாரம் கிடைக்காம இல்லை, வெகு விரைவில் வரும். அவங்களுக்கு ஈக்குவலாக காம்படிட்டாக நம்ம வந்துட்டோம். அதனால் கார் வாங்குறதுலாம் பெரிய மேட்டர் இல்லை, அது உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கும். ஆனால் நீங்கள் விரும்பின காருன்னு ஒன்று இருக்கும்ல, விரும்பிய காருன்னு ஒன்று இருக்குல்ல, ஆசைப்பட்ட காருன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கார் இந்த வருடம் வாங்க போகிறீங்க. ஆமாங்க, ஏதோ ஒரு கார் ஓட்டிகிட்டு இருக்கோங்கிறது வேறங்க. அது சூழ்நிலை காரணத்தினால அந்த கார் வச்சுருக்கீங்க. விரும்பி சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்குது, அப்படி ஒரு காரை நீங்கள் மன மகிழ்ச்சியோடு வாங்குவீங்க. அதுக்காக தான் காத்துட்ருக்கீங்க. எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். ஸோ 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு
ரொம்ப வாழ்க்கையின் வளர்ச்சியை வேற ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆண்டாக அமையப் போகிறது. சரிங்க, எல்லாம் சொன்னீங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் கொஞ்சம் சொல்லலையே, அதுக்கு தானே நாங்கள் காத்துட்ருக்குறோம். அதெல்லாம் சொல்லுவோங்க. மற்ற நம்பர் கொடுக்கும்போது உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னா கொடுப்பேன். இந்த ஏஞ்சல் நம்பரு முதல்ல நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இங்கே வரைக்கும் தான் இருக்கோம், இது பெருசாலாம் போகாதுன்னு நினச்சேன். அது வேர்ல்டு வரைக்கும் போயிடுச்சு. நார்த்தெல்லாம் எப்படி பரவுச்சுன்னே தெரியல. பிரமிப்பாக இருக்குது. உண்மையிலே எனக்கு பிரமிப்பாக தான் இருக்குது. காரணம், அவ்வளோ சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக. அதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை, நம்ம தமிழ் ஆளுங்க உலகம் ஃபுல்லாக எங்கே தான் இல்லை. நார்த்துலேயும் இருக்கிறாங்க, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதோட ஒரு தீவில் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் ஒரு தீவில் வெறும் 1500 பேர் உள்ள ஒரு தீவில் அதில் ஒரு 50 பேர் தமிழ் பேசுகிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. மொத்தத்துக்கு 1500 பேர் தான் ஒரு தீவு. ஏன்னா தீவு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது இல்லையா. சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறைய இருக்குது, இந்தோனேஷியாவில் இருக்குது, தீவுகள் உலகம் ஃபுல்லாக இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, லண்டன். நம்ம இந்தியாவுக்கு சுற்றி கூட சில தீவு ஒன்று பெருசாக இல்லை, கம்மியாக தான் இருக்குது, ஆனால் இருக்குது. இப்போ அந்தமானுங்கிறது என்ன, அது தீபகற்பம் தானே, தீவு தானே, இப்போ சொல்கிற ஒரு பேச்சு. என்னைக்கோ இப்போது இதுக்கு உங்களுக்கு இந்த 3, 12, 21, 30ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் வேணும். என்ன நம்பர் இருந்தால் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சிருக்கிற மொபைல் 10 நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த 10 நம்பரில் உங்கள் நம்பரில் முதல் நம்பர்னு ஒன்று இருக்கும். மொபைலில் இருக்குது இல்லையா, ஸ்டார்ட் பண்ணுறது 6ல் இருக்குது, 7ல் இருக்குது, 8ல் இருக்குது, 9 இருக்குது, 4 நம்பர் ஆரம்பிக்கிறதுல இருக்குது. நீங்கள் வச்சிக்கக்கூடாத நம்பர் முதல்ல சொல்லிடுறோம். உங்களுக்கு 6லையும் இருக்குது, 7லையும் இருக்குது, 8ல் இருக்குது. எக்காரத்தை கொண்டு அந்த நம்பர் வச்சோம், அதுவே முதல்ல வேலை செய்யாது. 9ஆம் நம்பர் மட்டும் வாங்க, ஸ்டார்டிங் நம்பர். மொபைல் நம்பர் 9ல் ஆரம்பிக்குதுங்களா, அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும். 6ல் வச்சுருந்தீங்களா மாற்றிடுங்க. 7ல் இருக்கா கண்டிப்பாக வச்சுருக்காதீங்க. 8, 3 நம்பர் ஃபஸ்ட்டு வேலை செய்யாது. அடுத்த கட்டத்துக்கு உங்கள் மொபைல் 10 நம்பர் இருக்கும், கடைசி நம்பர் 0ல் இருக்க வேண்டாம், அது உங்களுக்கு வேலை செய்யாது. உடனே அதை நீங்கள் மாற்றிடுங்க நம்பரை. 0ல் இருந்ததுனாக்கா மொபைலில் 0 இருக்குதுன்னு நினைக்காதீங்க, அது உங்களை 0 ஆக்கிடுது. கண்டிப்பாக ஆக்கிறோம், வேண்டாம், இமிடியேட்டாக மாற்றிடுங்க. சரியா? ஏன்னா இந்த மொபைல்னால தான் உங்களுக்கு பல சங்கடங்கள் வந்திருக்குன்னா இந்த மொபைலும் ஒரு காரணம். நான் தான் முதல்ல 7-8 ஆண்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. பல காரணத்துலேயும் இந்த மொபைலும் ஒரு காரணம் இருக்கும். இமிடியேட்டாக மாற்றிடுங்க. சரிங்களா? அடுத்ததாக ஏஞ்சல் நம்பர் எதுவாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 10 டிஜிட்டில் நம்பர் 9, 9999, 9999, 49 தொடர்ச்சியாக இருக்கட்டும். இந்த 4 நம்பர் தொடர்ச்சியாக இருந்துச்சுன்னாக்கா உங்களை ஏஞ்சல் நம்பர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். மொபைலுக்கு அவ்வளோ பவர் இருக்கா? எஸ். நம்ம பேசுகிறோம் இல்லையா மொபைலில் வச்சுட்டு, அதை பேச பேச அதுக்கு உயிரோட்டம் இருக்குது. ஏன்னா மொபைலுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ சிம்பிளாக ஒரு மொபைல் எடுத்து காதில் வச்சு பேசுகிறனாக்கா காது எவ்வளோ ஹீட் ஆயிடுது. ஒரு இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அதை நம்ம பேசுகிறோம், அதுக்குள்ளே அவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளே இருக்குது. நம்மளோட பவர் மொபைலு. நமக்கு எவ்வளோ சக்தி பவர் இருக்கோ, ஹார்ஸ் பவர், எலிஃபெண்ட் பவர்லாம் நமக்கு எல்லாம் இருக்குது. நம்மளோட அதிகமாக பவர் மொபைல்கிட்ட இருக்குது. ஆமாம், அதனால் மொபைல் சாதாரணமாக நினச்சிக்கிறாதீங்க, அது ஃபுல் பவர் அது. ஸோ அதனால் அது மூலயமா எல்லாமே பாஸ் ஆகும், அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு தேவையானது இந்த 3, 12, 21, 30 தேதி பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு சிறப்பான ஒரு ஆண்டாக அமைந்திருக்கிறதுக்கு பற்றி நிறைய விளக்கம் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கின்ற நம்புகிறேன். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். இந்த 3 அப்படிங்கிற இந்த தேதி, அதனுடைய தொடர்ச்சியான தேதிகளில் பிறந்தவங்களுக்கான இந்த வருடத்துக்கான பலன்கள் நிறைய பலன்களை தரப்போகுது. குறிப்பாக அவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர், அதாவது 999 அப்படிங்கிற இந்த நம்பர் நிறைய மாற்றங்களை அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தட்டும். உங்களுடைய இந்த ப்ரெடிக்ஷனுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து இறைவாவினுடைய அனைத்து ஆன்மீக செய்திகளை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நன்றி.